ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட் வெளியாகிருக்கு. ஸோ தளபதி அவரோட வாழ்த்துக்களையும் அண்டு தோல்வி அடைந்த மாணவர்களுக்கு அவரோட அட்வைஸையும் சொல்லியிருக்காரு. மெயினாக இந்த ஒரு போஸ்ட்டில் எஜுகேஷன் அவார்டுக்கான ஹிண்ட்டும் இருக்குது. அதாவது 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ள தம்பி தங்கைகளுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது தேர்வு தேர்ச்சி மட்டுமே வாழ்வின் எல்லாவற்றையும் முடிவு செய்திடாது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எனவே மனம் தளராமல் கடின உழைப்பை மீண்டும் முதலீடாக்கி புதிய இலக்கை நோக்கி செல்ல அனைவருமே தயாராகுங்கள், வெற்றி காணுங்கள். வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்லும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறைகளில் பற்பல சாதனைகள் புரிந்து தலை சிறந்து விளங்கிட வாழ்த்துகிறேன். இதன் கீழே விரைவில் சந்திப்போம் அப்படின்ற மாதிரி எஜுகேஷன் அவார்டுக்கான ஒரு ஹிண்டையும் கொடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் மாதிரி இந்த வருஷமும் எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. அண்டு சொன்னா கொஞ்சம் ஓவரா இருக்கும். பட் நிறைய மாணவர்கள் தளபதியை மீட் பண்றதுக்காகவே டாப் 3க்குள்ள வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றதையும் பார்க்க முடியுது. இது கொஞ்சம் மிகையா தெரிஞ்சாலும் போன அவார்ட் ஃபங்க்ஷன்ல நிறைய மாணவர்கள் இதை சொன்னாங்க. அதாவது அதுக்கு போன வருஷம் நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு தான் இதே மாதிரி நம்மளும் போயிட்டு தளபதியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்ல தான் நான் இந்த அளவுக்கு மார்க் எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டெஃபினட்டா அது உண்மையா இருக்கு, அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்கு இந்த வயசுலயே தளபதியை நேரில் பார்க்கணும், அவரோட போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற ட்ரீம்லாம் இருக்கு. ஸோ இப்போ தளபதியை பிடிக்கிற ஸ்கூல் பசங்களுக்குலாம் கண்டிப்பா அது இருக்கும் தான். அதுவும் மாநிலத்திலேயே முதல் மார்க் எடுக்கிறவங்களுக்கு டைமண்ட் ரிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்காரு தளபதி. ஸோ டெஃபினட்டா தளபதியை மீட் பண்ணணும் அப்படின்ற ஆசையிலே நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி படிக்கிறாங்க தான். அண்ட் தளபதி இந்த எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்றதுக்கான காரணமும் அதுதான். ஏன்னா ஃபங்க்ஷன் வைக்கிறது கூட ஓகே, அரசியல் கட்சி அதனால வைக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் எல்லா மாணவர்களுக்குமே தளபதி அவ்வளோ நேரம் நின்று அவர் கையால் அவார்டு கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். அதாவது தளபதி கையில் வாங்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா பூஸ்ட். அண்ட் தளபதி எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் பண்றதை பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்களுமே தமிழக அரசு சார்பாக எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் நடக்க போற எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக மரண வெயிட்டிங். அண்ட் +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் தோல்வி அடைஞ்சவங்க இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டு கண்டிப்பா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில. சொந்தக்காரங்க அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இடையில ஒரு மாசம் நீங்க சமாளிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த மார்க் ஃபெயில் இதெல்லாம் எல்லாருமே மறந்துடுவாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு போயிட்டு தவறான முடிவெல்லாம் எடுத்து லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.